10th standard maths common quarterly examinationக்காக previous various district question paper with detailed solution ஓட அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் from JK Tuition Center மதுரை. இந்த மாதிரி various district question paper நீங்க நல்லா தரவா பார்த்துட்டா you will get more than 90% of the marks கண்டிப்பாக வாங்க முடியும் students. Okay, let us start part 3 question number 36. I am Jaykumar. A bus covers a distance of 90 km at a uniform speed. Had the speed been 15 km per hour more, it would have been taken 30 minutes less for the journey. Find the original speed of the bus. நல்ல கவனிங்க, சூப்பரான சம். ரைட், ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து நான் எழுதுறேன், நல்ல கவனிங்க. டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டோன்ட் ஃபர்கெட். இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் ஃபுல்லாக ப்ராப்ளமே முடிச்சிருவோம். ஓகே, இப்போ let the original speed be x kilometer per hour. Okay, so the distance is equal to 90 kilometer. Okay, so இது வந்து given. Okay, இப்போ let the original time taken be t1 வச்சுக்கோங்க. அப்போ t1 is equal to distance by speed formula 90 by x. Okay students, இப்போ ஸ்பீடு வந்து 15 கிலோமீட்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாப்புல. let the new speed okay be x plus 15 kilometer per hour. okay, ஏன்னா கொஸ்டினில் பாருங்கள் 15 kilometer per hour more. ஓகே, அப்போ டிஸ்டன்ஸ் வந்து அதே டிஸ்டன்ஸ் தான், தட் இஸ் சேம் டிஸ்டன்ஸ் தான், டிஸ்டன்ஸில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தென் த நியூ டைம் டேக்கன் பி t2ன்னு வச்சுக்கோங்க. அப்போ t2 ஈக்குவல் என்ன வரும், அதே டிஸ்டன்ஸ் 90 by x plus 15. ஓகே, இப்போ நல்லா கவனிச்சிட்டோங்களேன். இந்த டயத்தில் போனான்னா 90 by x, ஸோ டைம் கூட ஆகும். பட் ஸ்பீட் போனோன்னா டைம் வந்து குறைஞ்சிரும். அப்போ t1 minus t2 which is equal to half an hour. அதாவது கொஸ்டினை கொடுத்துருக்காங்க 30 minutes லெஸ் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 30 minutes லெஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்களா கொஸ்டினில். ஓகே, அப்போ ஏன் சப்ட்ராக்ட் பண்ணணும் தெரியுமா, நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கண்டிஷனில் போனான்னா 90 by x இருக்குது பார்த்தீங்களா, அப்போ டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது ஸ்பீட் பண்ணும்போது டைம் வந்து டிக்ரீஸ் ஆயிரும். அப்போ t1 minus t2 is equal to 1/2. அப்போ 90 by x minus 90 by x plus 15 is equal to 1/2. இப்போ 90 நீங்கள் காமனாக வெளியிடுங்க, 1/x minus 1/x plus 15 is equal to 1/2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த 1/x minus 1/x plus 15. ஓகே, இங்கே 90 வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அங்கிட்டு கொண்டு போனால் என்ன ஆகும், டிவிஷன் ஆயிரும். ஓகேவா, நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு எல்சிஎம் விடுங்க, x into x plus 15 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள், x plus 15 minus x. அப்போ இது 1/180. இந்த மைனஸ் எக்ஸ் இந்த ப்ளஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ 15 by x into x plus 15 is equal to 1/180. ஓகே, அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள், 15 into 180 is equal to x into x plus 15. ஓகே, இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுன்னா 2700 equal to x square plus 45, x square plus 15x. இப்போ x square plus 15x minus 2700 is equal to 0. இதெல்லாம் இங்கிட்டு கொண்டு போயிருங்க. ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணுன்னா minus 2700.
அதே நம்பர் நீங்கள் ஆட் பண்ணனா 15. அந்த நம்பர் என்ன நம்பர் தெரியுமா? ஸோ 60 மைனஸ் 45. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? 60 மைனஸ் 45. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 60, ஓகே, எக்ஸ் மைனஸ் 45 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 60, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 60. கேனாட் பி நெகட்டிவ். ஸ்பீடு வந்து நெகட்டிவில் இருக்கவே இருக்காது. தென் எக்ஸ் மைனஸ் 45 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 45. எக்ஸ் நாங்கள் என்னென்ன வச்சுக்கிட்டோம்? ஒரிஜினல் ஸ்பீடு வச்சுக்கிட்டோம். தேர்ஃபோர் ஒரிஜினல் ஸ்பீட் ஆஃப் த பஸ், ஒரிஜினல் ஸ்பீடு ஆஃப் த பஸ் is equal to 45 kilometer per hour. Okay students, thank you. All the best. Subscribe பண்ணிட்டு plus like பண்ணிட்டு பாருங்க students. Thank you.